கிரீன்வே சாலையில் உள்ள முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய இல்லத்தின் அருகில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் பாஸ்கரனிடம் கூடுதல் தகவலை கேட்டு பெறலாம். பாஸ்கரன், தற்போது நீங்க முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய இல்லத்தில் கிட்ட இருக்கீங்க. தற்போது அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, இது பற்றி விவரிச்சு சொல்லுங்க. ராஜாநமலைபுரம் கிரீன்வே சாலையில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடைய இல்லம் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். காவல்துறையுடைய பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஆதரவாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். ஏற்கனவே சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம், கவுண்டம்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரான ஆறுக்குட்டி ஆகியோர் உள்ளே சென்று தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் இங்கு ஆதரவாளர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஆதரவாளர்களிடம் கேட்போம். நேற்று தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தார். அந்த கருத்துக்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இன்று எதற்காக இங்க வந்திருக்கீங்க? அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான் தமிழக முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள். அம்மாவுடைய இழப்பு தமிழக மக்களுக்கு பெரும் துயரமாவே இருக்கு. இதுவரையிலும் எந்த பெண்களுமே வீட்டுல ஒரு நல்ல காரியமே பண்ணல. தீபாவளியும் பொங்கலும் எந்த ஒரு பண்டிகையுமே கொண்டாடல. ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு குடும்பத்துல இருக்குன்றதுக்காக தான் நாங்க செயல்பாடு பண்ணிட்டு இருந்தோம். அம்மாவுடைய ஆத்மா ஏதோ சொல்ல வருது. ஏன்னா இப்ப புயல் கூட ஏதோ சொல்ல வருதுன்னு தான் நாங்க எதிர்பார்த்தோம். இதுவரையிலும் ஐயா அவர்கள் மௌனமாவே இருந்தாங்க. சரி, அவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இழப்பா இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன ஆறுதல் ஐயா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நாங்க இருந்தோம். ஏன்னா அம்மாவுடைய உருவத்துல இருக்கிறது ஐயா தான். அம்மா கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை ஐயா முதல்வரா நியமிச்சிருக்காங்க. அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அடையாளம் காட்டப்பட்டவர் தான் இவர். அப்படி இருக்கும்போது இவர் முதல்வரா இருக்கக்கூடாதுன்னு சொல்றது எந்த வகை நியாயமும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எல்லா மக்களும் 234 தொகுதி மட்டுமல்ல, உலக தமிழர்கள் எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்ட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கும் அம்மா இறந்த பிறகு இருக்கக்கூடிய ஓபிஎஸ் ஐயா அவர்களும் நிறைய சேஞ்ச் இருக்கு. அதை பாருங்க. ஏன்னா அம்மாவுடைய ஆத்மா ஐயாக்குள்ள இருக்கு. எத்தனையோ பிரச்சனைகள் அவரு அமைதியா இருந்திருக்காரு முன்னாடி. ஆனா இப்ப உடனே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே இந்த கடிதமே கிடையாது. நேரடியா போய் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள்ட்டயோ அதிகாரிகளோ பேசி உடனே முடிக்கிறாரு. இதை விட என்ன வேணும்? இதுவே போதுமானது எங்களுக்கு. அதிமுகவுடைய பொருளாளராக இருந்த தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அந்த அதிமுக பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கி வேற ஒரு திண்டுக்கல் சீனிவாசனை நியமிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்கறீங்க? நேற்று அவர் தெரிவித்த கருத்துக்கள் எப்படி பார்க்கறீங்க? கண்டிப்பா சொல்லணும்னா 60 நாட்களுக்கு அப்புறம் நாங்க நேற்று தான் தமிழ்நாடு மக்கள் நிம்மதியா தூங்கி இருக்காங்க. நேற்று நைட்டு 9 மணிக்கு மேல ஓபிஎஸ் பார்க்கும்போது அம்மாவே எழுந்திரிச்சு வந்த மாதிரி எங்களுக்கு இருந்தது. அம்மா உயிரோடு வந்துட்டாங்க அப்படின்னு. இனிமே தமிழ்நாட்டு மக்களுக்கு கவலை இல்லை. கண்டிப்பா அவங்க பொருளாளர் பதவி எல்லாம் எடுக்க முடியாது. என்னன்னா அவர் பொருளாளர் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். நாங்கள் சட்டமன்ற கூட்டத்தில் எல்லாமே அவரை இழிவுபடுத்தினதாகவே இருந்தாங்க. பொதுமக்களான எங்களுக்கே அதை ஏற்றுக்கொள்ள முடியல. கிட்டத்தட்ட 17 வருஷமா நான் இதில் ஆட்டோ டிரைவராக இருக்கேன். 2005 அம்மா கொடுத்தாங்க வண்டி. இன்னைக்கு வரைக்கும் அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன். உண்மையான அம்மாவோட விசுவாசிகள் அவ்வளோ எம்எல்ஏக்களும் அவ்வளோ பொதுமக்களும் எங்கள் ஓபிஎஸ்க்கு கொடுப்பாங்க, ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கும். நேற்று அவர் தெரிவித்த கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? அவர் மறைந்த தமிழக முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் சென்று மௌனமாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக இருந்துவிட்டு பல்வேறு கருத்துக்களை சொல்றாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆக மொத்தம் அவர் மனதில் எந்த வித குழப்பமும் இல்லாமல் இல்லை. அவர் ரொம்ப நொந்து வெந்து போய், ஆனால் மனிதர் மாணிக்கங்கிற மாதிரி அவர் ஒரு மாணிக்கம். அந்த இடத்துல அவர் அமைதியா உட்கார்ந்துருந்தாருன்னா அம்மா கிட்ட தன் மனசுல இருக்கிறத எல்லாமே சொன்னார். அவர் தன் மனதில் இருக்கிறத மனிதன் சொல்லக்கூடாது, இவங்கள்ட்ட தான் சொல்லணும்னு சொல்லி உட்கார்ந்து இருந்தார். ஆனா அமைதியான மனிதர் அவர் இருந்தால்தான் இந்த நாடு நல்லபடியாக சுபிட்சமாக இருக்கும். இல்லாட்டா எங்க கதியெல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தயவு செய்து ஐயாவா இந்த இடத்துல இருக்கணும். எப்படி பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்தாங்க. இந்த கருத்துக்கள் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஆதரவாளர்களாகவே தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க வேண்டும் என்று இங்கே காத்திருக்கக்கூடிய ஆதரவாளர்களுடைய கருத்தாகவே இங்கே பதிவு செய்யப்படுகிறது. அவர் தொடர்ந்து நீடிக்க வேண்டும், எந்த விதமான நடவடிக்கையும் அவர் மீது எடுக்கக்கூடாது கட்சியின் சார்பாக அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்து தொடர்ந்து ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கை இங்கே வந்த வண்ணம் இருக்கின்றன.